2026 எலெக்ஷன்ல விஜய் ஜெயிப்பாரா? ஒரு 2 நிமிஷம் இமோஷனலா யோசிக்காம பிராக்டிக்கலா யோசிப்போம். முதல் விஷயம், எலெக்ஷன் வேற, சினிமா வேற. அவரோட ரேலியில ஏகப்பட்ட யூத்ஸ், மாஸ் என்ட்ரி, விசில், கிளாப்ஸ், கட் அவுட்னு எல்லாமே இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு சீட் கவுண்ட் தான் தேவை. தமிழ்நாட்டில் ஜெயிக்க 118 சீட்டு வேணும். அது கிடைக்க விஜயோட பிக்கஸ்ட் பலம் யூத் ஃபேன்ஸ். 2வது, டிஎம்கே பிஜேபிக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு பார்ட்டியை எதிர்பார்க்கிற மக்களுக்கு இது ஒரு சிறந்த ஆப்ஷன். ஆனா ப்ராப்ளம், ஃபேன் கவுண்ட்டை vote கவுண்டா பார்க்க முடியாது. ஏன்னா எலெக்ஷன் நாள் அன்னைக்கு இவர் கூட்டத்துக்கு வெறித்தனமா வர்ற யங் ஃபேன்ஸ் பூத்துக்கு போய் லைன்ல நின்று பொறுமையா ஓட் பண்ணணும். அது மட்டும் பத்தாது, ஃபேமிலி ஓட்ஸ், உமன் ஓட்ஸ், கிராமத்து ஓட்ஸ் எல்லாமே வரணும்னா ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த மாதிரி எல்லாம் திட்டங்களை கொண்டு வர போறாங்க, அதனால என்னென்ன நன்மைகள்னு மக்களுக்கு தெளிவா கொண்டு போய் சேர்க்கணும். அடுத்ததா, தமிழ்நாடு பொலிட்டிக்ஸை பொறுத்தவரை அலையன்ஸ் மிக முக்கியமான விஷயம். தனியா நிக்கிறது ஸ்ட்ராங்கான மாசான இமேஜ் தான். ஆனா அலையன்ஸ் இல்லாட்டி ஓட் ஸ்பிளிட் ஆகும், சீட் கம்மியாகும். அதனால அலையன்ஸ் மிக முக்கியம். அடுத்ததா, என்னதான் சொன்னாலும் பொலிட்டிக்கலி இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா இவங்க போட்டி போடுற பார்ட்டி 70 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க. 15க்கும் மேல எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அதனால எலெக்ஷன் ப்ராசஸை கிளியரா புரிஞ்சு கிளெவரா செயல்படணும். உதாரணத்துக்கு, போலிங் டே அன்னைக்கு பண்ணக்கூடிய பூத் லெவல் ஆக்டிவிட்டீஸ், voting ஸ்மூத்தா போகுதான்னு பூத்தை மானிட்டர் பண்றது, சீனியர் சிட்டிசன்ஸ், பெண்கள், வயசானவங்க, ஹேண்டிகேப்ஸ்னு மக்களை பூத்துக்கு கொண்டு வர அரேஞ்ச் பண்றதுன்னு ஆக்டிவா போலிங் டே விஷயங்களை பார்த்துக்கணும். ஓகே, இதெல்லாம் வச்சு பார்த்தா ஸ்ட்ராங்கா ஸ்மார்ட்டா அலையன்ஸ் அமைச்சு திட்டங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தி எலெக்ஷன் மற்றும் பொலிட்டிக்கல் தந்திரங்களை புரிஞ்சு அதன்படி செயல்பட்டா கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புள்ளது. அப்படியே ஜெயிக்க முடியலனாலும் இதெல்லாம் பண்ணா மேஜர் ஓட் ஷேரை தன் கைவசப்படுத்தி அடுத்தது யார் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கறத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற கிங் மேக்கராவது கண்டிப்பா ஆகலாம். இதெல்லாம் பண்ணாம ரேலிக்கு வர்ற கூட்டத்தையும் மாசையும் மட்டும் நம்பினா ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் மிகவும் குறைவு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.